இந்த காருக்கு சரியான ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. என்னன்னு சொல்றேன். இன்னைக்கு இந்தியா சவுத் ஆப்பிரிக்காவோட செகண்ட் ஓடியே தான் நடந்துச்சு. ஸ்டார்டிங்லேயே ரோஹித்தோட விக்கெட் போக நம்ம ருத்ராஜ் கேட்வாடும் விராட் கோலியும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு செஞ்சுரியை போட்டாங்க. இதை பார்த்து எனக்கு ரொம்ப குஷியாகி போச்சு. அதே குஷியோட நம்ம தாத்தா கிட்ட கொஞ்ச நேரம் பேச்ச போட கிளம்பிட்டேன். தாத்தா கிட்ட பேச்ச போட்டாலே 1945 அவரோட வாழ்க்கை வரலாறுகளை சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. தாத்தாவோட கதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் இவரோட இளமை காலத்துல இவர் ஒரு பிளே பாயா இருந்திருக்காருங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சு. அவர்கிட்ட பேசி முடிச்சுட்டு நேராக வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு எப்போ ரிலாக்ஸா இருக்குன்னு தோணுச்சுனாலும் இல்லை வாக்கிங் போகணும்னு தோணுச்சுனாலும் நேராக நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் பின்னாடி இருக்கிற ஆர்டிஓக்கு தான் போவேன். அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆயிருச்சு. ஏன்னா 2 நாளாக அடித்த மழையில ஆர்டிஓ ஆஃபீஸ் ஃபுல்லாகவே தண்ணியால் சூழப்பட்டு இருந்துச்சு. என்னடா இப்படி ஆயிப்போச்சுன்னு நினச்சிட்டு இருக்கிறப்ப தான் இந்த சம்பவத்தை பார்த்தேன். ஒரு டாடா டியாகோ கார் ஒன்று சரியான ஆக்சிடென்ட் ஆகி வந்துருந்துச்சு. அடித்த அடியில் பின்னாடி ஒரு சைடு ஃபுல்லாக நொறுங்கி போய் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு நேராக வாக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நினச்ச மாதிரியே வாக்கிங் இன்னைக்கு அமோகமாகவும் அமர்க்கலமாகவும் போச்சு. கிட்டத்தட்ட 8000 ஸ்டெப்பு கிட்ட நடந்து முடிச்சிட்டேன். அதை முடிச்சுட்டு நேராக கடைக்கு போயிட்டேன். நம்ம தலைவன் ஒருத்தர் நம்ம கிட்ட ரொம்ப பாச போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு ஒரு தடவை போட்டு இன்னைக்கு நாளை முடிச்சிட்டு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிருக்கேன்.